ஹாய். இப்போ புடி கொழுக்கட்டை இல்லைன்னா உப்புருண்டை இல்லைன்னா உப்பு கொழுக்கட்டை இதில் எப்படி வேணாலும் இதை சொல்லலாம். பண்ணலாமா? என்னோடய ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். தேங்காய் கட் பண்ணிட்டுருக்கேன் குட்டி குட்டியாக. நீங்கள் தேங்காவை கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை திருகியும் போட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோன்னா வாயில் சாப்பிடும்போது கிடைக்கும்ல, அதனால் அது ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட். அதனால் நான் இப்படி கட் பண்ணி போடுறேன். நீங்கள் வேணும்னா திருகி போட்டுக்கலாம். ஆக்சுவலி இந்த உப்புருண்டை டின்னருக்கெலாம் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க காரமாக ஒரு சட்னி வச்சுன்னு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலி நான் ரேஷன் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். ரேஷன் அரிசியை நன்னா 2-3 வாட்டி தண்ணியில் களைஞ்சிட்டு உள்ளுக்குள்ளே வெயிலில் இல்லை, உள்ளுக்குள்ளேயே ஒரு துணி போட்டு அந்த துணியில் அந்த அரிசியை காய வச்சு நன்னா காஞ்சதுக்கப்புறம் பிடிச்சிட்டு கீழே விட்டால் அப்படியே விழணும்ல, அந்த மாதிரி பதத்தில் நன்னா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போயிட்டு மிஷினில் கொடுத்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடணும் அரிசி மாவாக. இது இப்படி அரைச்சின்னு வந்துட்டோன்னா இது இடியாப்பத்துக்கு கொழுக்கட்டைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வெங்காயம் வேணும்னா இதுக்கு வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வெங்காயம் போடலை இன்றைக்கி. எனக்கு வெங்காயம் போடுறதெல்லாம் பெருசாக நான் ஈடுபாடு கிடையாது கொழுக்கட்டையில். ஸோ தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலையை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன், பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அவ்வளோதான் தேவையானது. அரிசி மாவு ரெடியாக இருக்குது அப்படின்னா கொழுக்கட்டை நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது ஒரு வேலையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். இதோ எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம தாளிச்சிட்டு இதெல்லாம் போட்டு தண்ணி கொதிக்க வச்சு அரிசி மாவை போட்டு எடுத்து கொழுக்கட்டையாக ஆவியில் வேக வைக்க போகிறோம். இல்லை ஸ்டீமரில் இருந்தது அப்படின்னா ஸ்டீமர்லேயே வேக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலி வச்சுருக்கேன். வாணலி வச்சுட்டு இப்போ அந்த வாணலியை ஹீட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் எடுத்துன்னு இருக்கேன்னு பாருங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அப்புறம் பெருங்காயம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். வாணலி வச்சுன்னு இருக்கேன். இது நார்மல் வாணலி தான், நான்ஸ்டிக்லாம் கிடையாது. ஸோ எண்ணெய் கொஞ்சமாக விட்டுன்ட்டு இதுக்கு என்னென்ன தாளிக்க போகிறோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்ச உடனே இதெல்லாம் தாளிச்சிடலாம். இதுக்கு பெருங்காயம் ரொம்ப முக்கியம் இந்த டிஷ்க்கு. ஏன்னா அந்த கொழுக்கட்டையில் இந்த பெருங்காய ஃப்ளேவர் வரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம், பெருங்காயம் நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளிச்சிக்கணும். இது கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, கடுகு, உளுத்தம்பருப்புலாம். இதெல்லாம் நமக்கு கொழுக்கட்டை சாப்பிடும்போது வாயில் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், நறுக்கு நறுக்குன்னு கடிச்சிக்கிட்டு. ஸோ இது இதுவாகட்டும். கடுகு வெடிக்கிறதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம்ல தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா அதெல்லாமும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கடுகு இதுவானதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு பெருங்காயமும் பொரியட்டும். பெருங்காயமும் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுட்டுருக்க தேங்காயெல்லாம் போட்டு இதில் வதக்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு ஆனியன் சட்னி நல்லா காரமாக வச்சுட்டு தொட்டுன்னு சாப்பிட்டா அப்படியே வேறு எதுவுமே வேண்டாம். இட்லி தோசைலாம் நமக்கு வேண்டாம்னு தோணிடும், அப்படி இருக்கும். முன்னெல்லாம் ஒரு காலத்தில் கொழுக்கட்டை சாப்பிட்ணுன்னா விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக போச்சு. அரிசி மாவு 1 டம்ளர் எடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். அதுதான் அளவு, 1க்கு 2. இப்போது அந்த தேங்காய்லாம் வதக்கணும்ல, அதுலேயே நான் 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துன்னு இருக்கேன், அதனால் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அவ்வளோதான். தண்ணி கொட்டியாச்சு. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி மாவு போட்டு கலர வைப்போம். தேவையான உப்பு போட்டுண்டாச்சு, மாவுக்கு தேவையான உப்பும் போட்டுண்டாச்சு. போட்டு இது நல்லா தண்ணி கொதி வரட்டும். வெங்காயம் வேணும்னா வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் A to Bலலாம் சாப்பிட்ருக்கேன் அந்த கொழுக்கட்டை, அதில் வெங்காயம் போட்டிருப்பான், நல்லா தான் இருக்கும். வெங்காயம் வேணும்னாலும் வெங்காயம் போட்டுக்கலாம், ஆனால் நான் போடல. ஸோ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலலாம் அந்த ஃப்ளேவரோட நல்லா இறங்கிடும் அந்த தண்ணியில். அது கொழுக்கட்டையாக வேகும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது தண்ணி கொதி வந்தோடனே அரிசி மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அந்த அரிசி மாவை கொட்டி நம்ம கலர போகிறோம் கைவிடாமல். இது என்ன பதம் அப்படின்னா அந்த வாணலியில் ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். இத்தனைக்கும் இது நார்மல் வாணலி தான். பாருங்களேன் எந்தளவுக்கு ஒட்டாமல் வரும் அப்படின்றது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அழகாக ஒட்டாமல் வரும், செண்டு மாதிரி. அந்த டைமில் ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம எடுத்து கொழுக்கட்டையாக பிடிச்சி ஸ்டீமரில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ தண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. நான் 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துன்னு இருக்கேன்ல, அந்த 1 டம்ளர் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இப்போ நம்ம கலர போகிறோம் தண்ணியில்.
அந்த வெந்நீரில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலர போகிறோம். இனிஷியலாக பார்த்தா தண்ணியும் அரிசி மாவும் சேராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் கலரிண்டே இருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஒன்றாயிடும். அந்த நம்ம தாளித்த சாமான், தண்ணி, உள்ளே இருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய், பெருங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றா கொதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பித்தோடனே தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ தெரியாது. இப்போ பார்த்தா வேகாத மாதிரி இருக்கும், ப்ளஸ் தண்ணி இருக்க மாதிரியே இருக்கும்ல. கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கொடுத்து அதை நல்லா அந்த மாவு வேகணும். ஒரு 60 to 70% இப்போவே நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் கொழுக்கட்டையாக பிடிச்சி நம்ம அடுப்பில் வச்சு எடுத்தபோது அது இன்னும் நல்லா வெந்துடும். இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. வாயில் போட்டால் கரையும், அப்படி இருக்கும் இந்த கொழுக்கட்டை. யூஸ்வலாக இந்த சின்ன சின்ன கடையிலலாம் வாங்குறதெல்லாம் ஹார்டாக இருக்கும்ல. ஆனால் நம்ம இது ரேஷன் அரிசியில் பண்ணுறது தான். ஆனால் அவ்வளோ சாஃப்டாக வரும். இது அவ்வளோ நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெந்துன்ருக்கு. பாண்லியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு கலரிண்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா துளி கூட ஒட்டலை. அந்த மாவு பாண்லியில் கொஞ்சம் கூட ஒட்டலை, கரண்டியில் தான் ஒட்டின்னு இருக்கு. பாண்லியில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு பாருங்கள். அதெல்லாம் இதுதான் பதம் முடிஞ்சு போச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இதை நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி ஸ்டீமரில் வைக்கலாம், இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வைக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டீமரில் வைக்கல, இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி சுடுறது. ஆக்சுவலி நான் ரொம்ப கை பொறுக்கிற சூடு கூட இல்லை, கொதிக்குது. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கலாம், இல்லைன்னா தண்ணியில் நினச்சின்னு கூட கையை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி ஒன்று ரவுண்டாகவும் பிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீட்டாகவும் பிடிச்சிக்கலாம். எனக்கு ரவுண்டாக பிடிக்கிறத விட இந்த நீட்டாக பிடிச்சா தான் இந்த கொழுக்கட்டை சாப்பிட்ற ஃபீல் வரும். ஏன்னா அந்த மாதிரி தான் பிடிப்பேன். ஸோ எல்லா மாவையும் இப்போ நம்ம உருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை ஜம்முன்னு வேக வைக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா அப்படியே அவ்வளோ சாஃப்ட்டு, கையில் எடுத்தாலே உடையும். அந்தளவுக்கு சாஃப்டாக ஒரு கொழுக்கட்டை ஈஸியாக ரெடி ஆகிடும். இது ஒரு பெரிய எஃபர்ட்ஸே கிடையாது. வெறுமை வந்து நமக்கு அரிசி மாவு இருந்துட்டால் போதும். எல்லாமே சட்டுன்னு ஒரு தாளித்து ஒரு கலரி ஸ்டீமரில் வச்சு எடுத்தால் கொழுக்கட்டை முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு சட்னி தொட்டுன்னு சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே வெறும் கொழுக்கட்டை கூட சாப்பிட்லாம். மிளகா அப்படி தொட்டுன்னு சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன், எண்ணெய் தடவி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிடிச்சோம்ல கொழுக்கட்டை அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை மூடி ஒரு 10-12 நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அப்படியே கையில் வச்சா எடுத்தால் அப்படியே உடையிற மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை. இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்களேன். பார்க்கும்போது தெரியுதா, நான் தொடும்போது தண்ணி தொட்டுட்டு அதை தொடும்போது கையில் ஒட்டாமல் வந்தது அப்படின்னா ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம போட்டாக்க உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேங்காய் எல்லாம் சேர்த்து இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ தட்டில் எடுத்துட்டேன், ரெடி ஆகிடுத்து. இதுக்கு ஒரு சட்னி தொட்டுன்னு இதை சாப்பிட்டா அவ்வளோதான், சொர்க்கம். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. பாய்.